5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். ரெடியாரு, அவன் வந்துகிட்டு இருக்கான். ம் ம் விழி
ரொம்ப பசிக்கும்ண்ணா. அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குதுண்ணா. டேய் இவன் உன் தம்பியா? அண்ணா 4 டீ கொடுங்க. யாரா இது புதுசா 2 பேரை கூட்டிட்டு வந்திருக்க? தெரியல, பீச்சில் விளையாடும் போது பார்த்தேன். உங்களுக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு வேண்டாம்ப்பா, உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து சாப்பிடுங்க. நான் எடுத்து தரேன். இந்தா இந்தா சாப்பிடு. ஆமா, உன் பேர் என்னப்பா? ஆண்டனி மேனுவல். சரிப்பா, உன்னோட அப்பா அம்மா? எங்களுக்கு யாரும் இல்லை. இறந்து போயிட்டாங்களா? அம்மா இருந்தாங்க, இறந்துட்டாங்க. எங்களுக்கு அவங்க கூட இல்ல தெரியுமா? உங்களை மாதிரிதான்டா, எங்களுக்கும் யாருமே இல்லை. உங்களுக்கு யாரும் இல்லைன்னு எவன்டா சொன்னது? நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு யாரும் தேவையில்லை. என்னடா சும்மா இல்லாம என்ன விஷயம்னு சொல்லுடா. வர வழியில என்ன பசங்க போட்டு அடிச்சிட்டாங்கடா. எதுக்கு? எனக்கு தெரியலண்ணா. உன்னி வண்டி ஏறா. என்னைக்காவது ஒரு நாள் உன் தம்பி தனியா மாட்டுவான். அன்னைக்கு போட்டு டேய், அதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டேனா? அதுக்கு முன்னாடி நாங்க உன்னை போட்டுருவோம்டா.
காலங்காத்தால இதையா பார்த்து தொலைச்சேன். ஏய், எவ்வளவு நேரம் ஆச்சு? எந்திரிங்களா. சரிதான், போடா. வீட்டுல எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதா இருக்கு. இவனுங்களை யாராவது ஒருத்தருக்காவது கல்யாணம் ஆகக்கூடாதா? கடவுளே, இவனுங்களை ஒருத்தனு கூட ஒரு பொண்ணு கூட செட் ஆகாதா? காலங்காத்தால இவ்வளவு அவசரமா அவன் எங்கடா போறான்? அவன் எங்கேயோ போறான். காலங்காத்தால உனக்கு என்னடாச்சு? போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்ல. நீ இப்படி தனிமரமா இருக்கும்போது அவன் யாரையாவது கூட்டு வராம இருந்தா சரிதான். டேய், அவனுக்கெல்லாம் அப்படி எந்த பொண்ணோட சகவாசமும் இல்ல. இங்க வேற ஆளு இருக்காங்க. ஐயோ, சாரி. டேய், மரியாதையா உட்காரு. வரது லேட். கால் பண்ண அட்டெண்ட் கூட பண்ணல. நான் பண்ணனே. கீச்ச. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். ஓகே சொன்னா போதும், பின்னாடி சுத்த வைப்பாங்க. யாரு சொல்ற நீ? நீ ஒருத்தனே போதுண்டா சாமி. ஓ, அப்படியா? நல்ல பையனா இருந்தா கண்டிப்பா பின்னாடி சுத்தி தானே ஆகணும். சுத்த மாட்டேன், அப்படியே போயிடுவேன். சும்மா கோச்சிக்காத. சார் என்ன சாப்பிட? என்ன சாப்பிடுற? எனக்கு ஒண்ணு வேணாம். ஒண்ணும் வேண்டாமா? ஸ்ட்ராங்கா ஒரு டீ. அப்புறம் அடுத்த வாரம் நான் இங்க இருக்க மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் ஆகல, டூருக்கு போலான்னு இருக்கேன். போற விஷயத்த பத்தி வீட்ல சொல்லிட்டியா? அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அப்பா கிட்ட அம்மா சொல்லிடுவாங்க. எனக்கு அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கம்பல் பண்றாங்க, அதான் போறேன். இல்லனா மட்டும் நீ போயிருக்க மாட்டல? இல்லனால போறேன். போடா. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பட்டுமா? நாளைக்காச்சும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து தொலை. கிடைச்சதாடா? இல்லண்ணா. ஓ, அப்ப நீங்க சொல்லிதான் அவனுங்க இதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்கானுங்களா? என்ன வந்துட்டீங்களா? கிடைச்சதாடா? என்னத்த சொல்ல, நேத்து வரும்போது நான் வாங்கிட்டு தான் வந்தேன். அதை இங்க எங்கேயோ வச்சேன், எங்கன்னு தான் தெரியல. அதை தான் இவனுங்கிட்ட தேடி கண்டுபிடிக்க சொன்னேன். என்ன பிராண்டு? MH. கிடைச்சா நல்லா இருக்கும். கிடைக்கும். எனக்கு தானே அது தேவைப்படுது. இன்னொரு தடவை தேடி பாக்குறேன். இதுக்குள்ள என்ன பாக்குற? எதுக்கு பாக்குறேனா? ஏன்னா நேத்து ஒண்ணு ஒரு ஃபுல் வாங்கிட்டு வர சொன்னல. ஆமா, நேத்து நீ 2 ஆஃபோட தானே வந்த. அதுக்கு ஒரு ஆஃப் நீ வெளிய இருந்து வாங்கியிருக்க, ஒரு ஆஃப் இங்க இருந்து எடுத்திருக்க. அந்த மிச்ச பணம் எங்கடா? அந்த பணத்துக்கு தாண்டா நேத்து பரோட்டாவும் சிக்கனும் சாப்பிட்டேன். ஓ, அட சார், இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க. அப்படியா? ஆமா, பல நாள் திருடன் ஒரு நாள் நிச்சயம் மாட்டிக்குவான். மாட்டிக்கும் போது பாத்துக்கலாம்.
சரி இங்க என்ன போயிட்டு இருக்கு? பார்ட்டிடா மச்சான். என்ன பார்ட்டியா? அப்ப நானும் வந்துடுறேன். சரி போ, அப்பதான் கிடைக்கும். இந்த பேப்பருங்க எல்லாத்தையும் ஊர்க்காரவங்க கிட்ட இருந்து காசு கொடுத்து வாங்கியிருப்பான்னு தான் எனக்கு தோணுது. அது எப்படி சொல்ற? பின்ன இவ்வளவு பேப்பர் அவளுக்கு எங்க இருந்து கிடைக்கும்? இத கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? என்னங்க? அவன் இப்ப ராமண்ணன் கடைக்கு போவான், பாத்துக்கிட்டே இரு. ரமணா, சிகரெட் கொடுங்க. இந்தா. டீ சூடாவே இல்ல? கொடுத்த உடனே குடிக்கணும், அப்பதான் டீ சூடா இருக்கும். அப்படின்னு அந்த டீயை நீயே குடி. பரவாயில்ல, விட்டு தம்பி. அடிச்சல சும்மா விட மாட்டேன்டா. வாடா, ரெண்டுல ஒண்ணு பார்க்கலாம் வா. எவனா எவடா போயிருந்தா? ஏய் மச்சான், என் மேல ஒருத்தன் கை வச்சிட்டான்டா. எவன்டா உன் மேல கை வச்சது? அவன் தான்டா, அந்த கையில கிடக்குறேன். சரி வாடா, ஆளுங்களை கூப்பிட்டு அந்த வர சொல்லு. வேணாண்டா, அவன் ஒரு நாள் மட்டும் மாட்டுவான். இதை கொஞ்சம் போடுற, சரியாயிடும். மச்சான் நீ சரக்கு அடிச்சாவனடா. குட்ரா தரடா, நாளைக்கு சொல்றதை கேளுடா. வாடா தலைவலிடா, குட்ரா. அட வாடா. வர சொல்லு அவனை சீக்கிரம். நடக்கூடாது. Cheers. பொட்டியில உள்ளது பெக்கு, பெக்கு
பெக்குல கலந்தது கிக்கு கெக்குல சிக்குமா தட்டு அந்த தட்டுல கிட்டுமா லட்டு நாமெல்லாம் கூடுற நேரம் நம்முள்ள தண்ணியும் போனா போலீஸ் வந்தாலும் இல்ல அந்த பட்டாளம் வந்தாலும் இல்ல ஒட்டில உள்ளது பெக்கு பெக்குல கலந்தது கிக்கு கெக்குல சிக்குமா தட்டு அந்த தட்டுல கெட்டுமா லட்டு பொண்ணொன்னு ஏச்சிட்டு போனா ரெண்டொன்னு உள்ளயும் போனா போகாதி சொல்லட அவளை அத கொட்டி தீர்த்துட்டு தூங்க போகாதி சொல்லட அவளை அத கொட்டி தீர்த்துட்டு தூங்க ஒட்டில உள்ளது பெக்கு பெக்குல கலந்தது கிக்கு கெக்குல சிக்குமா தட்டு அந்த தட்டுல கெட்டுமா லட்டு காலை பொழுது விடிஞ்சா கிக்கெல்லாம் போய் தெரிஞ்சா ஆதிக்கத்தான் தேடி கூட்டம் போதும் போதுங்கிற வரைக்கும் தேடும் ஆதிக்கத்தான் தேடி கூட்டம் போதும் போதுங்கிற வரைக்கும் தேடும் ஒட்டில உள்ளது பெக்கு பெக்குல கலந்தது கிக்கு கெக்குல சிக்குமா தட்டு அந்த தட்டுல கெட்டுமா லட்டு மது இல்லாத ஒரு உலகம் எங்கடா இருக்கு அந்த உலகம் யாருக்கும் வேணாம் அந்த உலகம் யாருக்கும் வேணாம் அந்த இந்த வாரம் கடைசியில தான் கேம்புக்கு போறாங்களாம். கூட படிக்கிற பசங்க எல்லாரும் போறாங்க. அவளையும் அனுப்புங்களேன். அந்த இடத்தெல்லாம் இவ ஏற்கனவே பார்த்துட்டால. டூருக்கு போகலையே. ஏதாவது ஒரு டப்பா ஸ்கூலோட பேரை சொல்லிட்டு ஏதாவது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு சுத்துவாங்க. இங்கே இருக்கிட்ட அவ எங்கேயும் போவானா? அம்மா லக்ஷ்மி சாப்பிட்டு போமா. ஏய், நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்க? அவ கேண்டீன்ல ஏதாவது சாப்பிட்டுப்பா. நீங்க வேற, அவ எங்கேயும் சாப்பிட மாட்டா, எனக்கு தெரியும். காலையில சாப்பிட உனக்கு எதுவும் கொடுத்து இல்ல அனுப்பலையா? அதுக்கு என்ன இப்போ? தோடா இன்னைக்கு என்ன இவ்ளோ கோவமா இருக்க? ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல சொல்லு. கேம்புக்கு போக வேணாம்னு சொன்னாங்க. சும்மா சிரிக்காத. உன்னை நான் வேற இடத்துக்கு கூட்டிட்டு போவா? வேற இடமா? எங்கன்னு கேட்காத, அது பெரிய சஸ்பென்ஸ். ப்ளீஸ் சொல்லுடா. அதெல்லாம் சொல்ல முடியாது. எப்போ போலான்னு மட்டும் நீ சொல்லு. சரி வரட்டுமா? இதுக்கு காசு கொடுத்துட்டு போ. அத நீயே கொடுத்துரு. இந்தாடா. சரிண்ணா. சார் இவ்வளவு பிஸியா எங்க போயிருந்தீங்க? ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனேன். அப்படி எந்த ஃப்ரெண்டு? அவனை உங்களுக்கு தெரியாது. அவனா இல்ல அவளா? அது யாருடா எங்களுக்கு தெரியாத நண்பன். இங்க பாரு தாசனா, என்ன போலீஸ் மாதிரி கேள்வி கேட்காத. நீ சொல்றத பார்த்தா என்ன எங்கேயும் போக விட மாட்ட போல இருக்கே. ஓ, எங்கம்மா போயிட்ட? உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. பேப்பர் கொண்டு வரல? இல்ல. என்னாச்சு? இன்னைக்கு என்ன ஒருத்தர் பொண்ணு பார்க்க வராரு. இது ஒரு பெரிய விஷயமா? வந்தா வந்து பாத்துட்டு போட்டோம். ஜாலியான விஷயம் தானே? ஜாலியான விஷயம்தான், இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. பயப்படவே தேவையில்லை. அப்ப அவங்க வந்து பொண்ணு பார்க்கட்டும்ல?
என்ன ஆண்டனி வருவீங்களா? என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்த. சார் ஒண்ணும் வர வேணாம், நாங்களே போய்க்கிறோம். சும்மா நானும் சும்மா தான் சொன்னேன். நீங்க யாரும் வர வேணாம், இது நானே பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வெற்றி வாகையை சூடிவாமா. அப்ப நான் போயிட்டு வரேன். என்ன ஆண்டனி போகட்டா? இல்ல இப்படியே நம்ம மட்டும் பேசிட்டு இருந்தா எப்படி? எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்கு. பொண்ணை வர சொல்லுங்க. அம்மாடி வாங்கக்கா. அவங்க தனிப்பட்ட முறையில் ஏதாவது பேசணும்னு நினைச்சா பேசலாம்ல. தாராளமா அவங்க பேசட்டும். போய் பேசுமா. நீயும் போப்பா. ஏஞ்சல், அது எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லுமா. எனக்கு ஒருத்தர் மேல விருப்பம் இருக்கு. ஓ, அவ்வளோதானா? நான் அப்போவே நினச்சேன். இப்போல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஏஞ்சல். உங்களுக்கு ஓகேனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு. என்னன்னு சொல்லுமா. நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அவ்வளோ? இந்த விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாது. இங்க பாருங்க, தயவு செஞ்சு என்ன கை விட்டுறாதீங்க. உங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் சொல்றத கேளுங்க. இது நம்மளோட குழந்தை. இது உங்களோட குழந்தையா நினைச்சுக்கோங்க. நீங்க தான் இதை ஏத்துக்கணும் ப்ளீஸ். எனக்கு அப்பா ஆக விருப்பம் இல்ல. மாமா வா ஓடிடலாம். என்ன ஓடுறீங்க? என்னம்மா? அம்மாடி, ஐயோ அம்மா, அம்மாடி என்னாச்சுமா? எந்திரிமா. அம்மாடி என்னாச்சு உனக்கு? எந்திரிமா. பெண்ணல்ல பெண்ணல்ல ஊதாப்பூ, சிவந்த கண்ணங்கள் ரோசாப்பூ, கண்ணல்ல கண்ணல்ல அல்லிப்பூ, சிரிப்பு மல்லிகைப்பூ, சிறு கைவளை கொஞ்சிடும் கொய்யாப்பூ, அவள் கைவிரல் ஒவ்வொன்றும் பன்னீர்ப்பூ, மைவிழி ஜாடைகள் முல்லைப்பூ, மணக்கும் சந்தனப்பூ, சித்திரமேனி தாழம்பூ, சேலை அணியும் ஜாதிப்பூ, சிற்றிடை மீது வாழைப்பூ, ஜொலிக்கும் செண்பகம். எங்கடா இருக்க அவன்? யார கேக்குற? உனக்கு அவனை தெரியாதாடா? இது வெறும் சாம்பிள் தான். அவன்கிட்ட சொல்லி வை. அவனை தொலைச்சு கட்டாம விட மாட்டேன்னு சொல்லி வை. சொல்லுவியா? வாங்கடா. யார் இருந்தீங்களா? யாரா நீங்க? அம்மா, என்னடா என்னாச்சு? அந்த கஞ்சா வினவும் அவனோட ஆளுங்களும் சேர்ந்து ஆண்டனி எங்கடான்னு கேட்டு அடி பின்னிட்டானுங்க. டேய், தேவையில்லாத பிரச்சனைலாம் வேண்டாடா. அடி விழுந்தது உங்களுக்குனாலும் வலிச்சது எங்களுக்கு தான். ஆமா, இவனுக்கு எதுவும் ஆகலையா? அவங்க அடிக்க ஆரம்பிக்கும் போதே இவன் ஓடிட்டான். நீங்க ஏன்டா ஓடாம இருந்தீங்க? ஓடுறதுக்கு முன்னாடியே எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க இருந்து இதுல ஓடுறது? வெட்டு தொலைங்கடா. வாங்கடா. வாங்கடா. ஏய் ஆண்டனி, டேய்.
இனிமே பழி வாங்கணும்னு தோணுச்சுன்னா எங்களை கூப்பிட்டா போதும், நாங்க உன்னை தேடி வருவோம்டா. மகனே, இனிமே உன்னை அந்த ஏரியா பக்கம் பார்த்தேன். பிரச்சனைண்ணா? இல்லண்ணே, அது வந்து பசங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. அப்புறம் நாங்க போய் பதில் கடிச்சிட்டு வந்துட்டோம். தெரியாம தப்பு பண்ணிட்டோம், அவங்க எங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாங்க. அவங்க எதுவும் மன்னிப்பு கேட்க இந்த பக்கம் வந்தாங்கண்ணா? இல்லண்ணே, சின்ன பசங்க கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. நல்லா கேட்டுக்குங்க, இனிமே இப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அப்புறம் எல்தோ அண்ணன் விஷயத்துல ஒரு முடிவாயிருச்சு. என்ன? அவரை இனிமே வேலைக்கு விட மாட்டேன்னு அவங்க பொண்டாட்டி ஃபோன் பண்ணி சொன்னாங்கண்ணே. சரி, அதையும் பார்க்கலாம். எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொல்லி வர சொன்னேன்? ஆமாம், இனி கிளாஸ் இல்லை? அதனால தான் பார்க்கலான்னு சொன்னேன். ஆமா, நீ என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னல? நானா? அதுக்குள்ள நீ மறந்துட்டியா? இல்ல போலாம். நம்ம எங்க போறோம்? லாஜிக் போலாமா? தோடா, ஆசையா பாரு. ஐயே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கலான்னு. பேசிக்கிட்டே வா. லாட்ஜ்ல நம்பிட்டேன். உனக்கு வேண்டானா வேணாம், சரி வா. இவ்வளோ நேரம் எங்கடா போன? நீ போய் ரொம்ப நேரம் ஆச்சு. ஒரு முக்கியமான வேலை, வண்டி வேற பஞ்சர் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி பாட்டில் ஓபன் பண்ணிடலாமா? அடிச்சிட வேண்டியதான். டேய், இன்னைக்கு ராமன் இல்லை, நம்ம பார் போய் அடிச்சிடலாமா? ஏண்டா, வீட்ல இருந்து சரக்கு அடிக்கிற மாதிரி பார்ல வருமா? நீயே போய் வாங்கிட்டு வா. அப்ப வா, பார்லயே போய் அடிக்கலாம். அதான் நல்லது. நீ எங்கடா போற? பாருக்கு தானே, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். அதெல்லாம் வேண்டாம், நம்ம ஒண்ணா சேர்ந்தே போலாம். அதெல்லாம் முடியாது, நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்கு. எங்க போற? அதான் உன் ஃப்ரெண்டு போயிட்டான்ல, இனி யாரை பார்க்க போற? தாசே, நீ போய் வண்டி எடு. எனக்கு இன்னைக்கு பியர் போதும்டா. அதெல்லாம் முடியாது மச்சான். டேய், வாடா வாடா வாடா, இங்க இருந்து வாங்கடா போலாம். சீக்கிரம் போங்கடா. போங்கடா. அது வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு சொல்லு. அதை எங்க வச்சு சொல்ல முடியாது. அப்படியா? அப்ப சொல்லாத. நான் இப்படி உங்க பின்னாடி சுத்த ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. வேலை வெட்டி ஒண்ணும் இல்லாதவங்க அப்படிதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. யாரு? நானா? இல்ல, நான் தான். உன் கல்யாணத்தை நீயே நிறுத்திக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இப்ப ஏதாவது முடிவு சொல்லுங்க. நீங்க நின்னு சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்காத.
யாருக்காவது கேட்டுச்சுன்னா அது எனக்கு தான் அசிங்கம். ஏற்கனவே என்னை பத்தி அது இதுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. அப்புறம் அடிக்கடி நீ இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காத என்ன? பேப்பர் ஏதாவது இருந்தா சொல்லி அனுப்பு, நானே அங்க வந்து வாங்கிடுறேன். அப்படின்னா நான் உங்களை பார்க்க வேணாமா? ஐயோ, எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு. அப்படி எவனையாவது கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் எப்பயோ பண்ணிருப்பேன்ல. நானா வேணான்னு சொன்னேன்? இன்னும் நிறைய டைம் இருக்கு. வேற யாரையாவது பார்த்து பண்ணிக்கோ. ஏன்டா இப்படி பண்ண? ரொம்ப தப்புடா. நீங்க எல்லாம் பேசிதான் அவளை கெடுத்து வச்சிருக்கீங்க. அவ கடைசியில என்ன குத்தம் சொல்றா? பாவண்டா, அந்த பொண்ணு அழுதுகிட்டே போறா பாரு. சும்மா அந்த சீன்லாம் எங்ககிட்ட போடாதடா. உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். தம்பி, நீ வேணா பாரு, அவ நிச்சயமா உன்னை கல்யாணம் பண்ணிக்குவா. வரேன், பாய். என்னடா நீ எதுக்கு இங்க வந்த? எனக்கு ஒரு கிஸ் கொடு. போடா ப்ளீஸ், தயவு செஞ்சு போய்டு. ஒண்ணே ஒண்ணே கேக்குறேன், கிஸ் கொடு. முடியாது. அப்பனா நான் உள்ள வருவேன். என்ன பண்ற? இப்பவே கொடு. கொடு. இப்போ போ. அம்மா, அம்மா, அம்மா. என்னடி உனக்கு என்ன பைத்தியமா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்பா இன்னும் கிளம்பலையா? இன்னும் கிளம்பல. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு? என்ன விஷயம்? அப்புறம் ரமேஷ் ஒரு சம்பந்தம் கொண்டு வந்திருக்கான். அவன் நம்ம சதீஷோட பையன் தான். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு கல்யாணம் வேண்டான்னு? கல்யாணம் பேச்சு எடுத்தாலே வேண்டான்னு சொல்ற. இங்க பாரு, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. என்ன காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது இருக்கா? இருக்குன்னா? அப்படி இருந்தா ஓடி போயிடலாம்னு நினைச்சிடாத. நானே உனக்கு அவனை கட்டித்தரேன். இவளுக்கா காதலா? இவளை யார் லவ் பண்ணுவாங்க? அம்மா, எனக்கு என்ன குறை இருக்கு? நிறைய குறை இருக்கு. பையன் யாரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. உனக்கு பிடிச்சவனை தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். என்ன ஓகே தானே? அது ஒரு நல்ல சம்பந்தம் தான். நல்லா படிச்ச பையன் வேற. அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்றாளங்க. இப்போ நான் அவனுக்கு என்னென்ன பதில் சொல்லுவேன்? உடனே கல்யாணம் பண்ணணும்னா வேணான்னு சொல்லுங்க. அவ படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்லுங்க. டீ சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எல்லாரும் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. என்ன விஷயம்? தினமும் நீ போய் பார்க்குற ஃப்ரெண்டை எங்களுக்கு காட்ட போறியா என்ன? அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன், முதல்ல கிளம்புங்க. படித்தது போதும், முதல்ல நீ வரியா இல்லையா? என்னடா விஷயத்த சொல்லு. விஷயத்த சொன்னாதான் வருவியா? நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவள் வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போக தான் கூப்பிட்டேன். ஓ, அப்ப விஷயம் அந்த அளவுக்கு போயிடுச்சா? டெய்லி காலையில உன்னோட ஓட்டத்தை பார்க்கும் போதே நினைச்சேன். சரி, தப்பு இல்லை. நிஜமா? ஆமா தாசனா, பொண்ணு பார்க்க தான் போறோம். என்னோட வேண்டுதல் அந்த கருத்திற்கு கேட்டுருச்சு போல இருக்கு. எப்படி? டேய், அண்ணனுங்க நாங்க இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிறா? உனக்கெல்லாம் இன்னும் கல்யாண வயசே ஆகலையாடா? நீங்க இப்படி இருக்கிறதுனால தான் எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இல்லைன்னா எனக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கும். ஒரு பொண்ணு தேடி வந்தா கூட யாரும் ஏத்துக்க மாட்டீங்கல்ல. சொல்லி என்ன பிரயோஜனம்? போய் ரெடி ஆயிட்டு வா. டேய், நாம எதுக்குடா இங்க வந்திருக்கோம்?
அண்ணா இதான் பொண்ணோட வீடு. எந்த பொண்ணோட வீடு? நான் கட்டிக்க போற பொண்ணோட வீடு. இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா. எல்லாம் சரியாகும், நீ இறங்கு. டைம் வேஸ்ட் பண்ணாதவா. நான் வரலப்பா. ஆஹா, வரதுக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆச்சு? வாங்க நம்ம உள்ள உட்காந்து பேசலாம். வானா. உட்காருங்க. யார் இவங்க? அப்பா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஓ. இவர் உன்னி, அவர் தாஸ், இமானுவல், இவர் தான் ஆண்டனி. ஓ. இருமா, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன். நீங்களும் உட்காருங்கப்பா. சரி, ஓகேம்மா. சொல்லு. அப்பா, ஏஞ்சலும் ஆண்டனியும் லவ் பண்றாங்க. இது எப்ப இருந்து? ரொம்ப நாளா லவ் பண்றாங்க. எனக்கு இந்த விஷயமே தெரியாதே. அதை பத்தி பேசதான் நாங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம். ஏடி, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான்ப்பா. சம்பிரதாயப்படி பார்த்தா சொந்தக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து தான் பொண்ணு கேட்கணும். ஆனா எங்களுக்கு சொந்த பந்தம் சொல்லிக்க யாரும் இல்ல. இந்தாங்க டீ சாப்பிடுங்க. எடுத்துக்கோங்க. அண்ணாக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே நாங்க எல்லாரும் கிளம்பி வந்துட்டோம். டேய், நான் எப்படா அவளை பிடிச்சிருக்குன்னு உங்ககிட்ட சொன்னேன்? நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, பேசாம டீயை மட்டும் குடி. நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கப்பா? சோலை ஸ்கிராப் ஷாப், அங்கே தான் வேலை பார்க்குறேன். ஆஹா, அது பெரிய கம்பெனி இல்ல? ஆமா, அது பெரிய கம்பெனி தான். எங்களுக்கும் சொந்தம் பந்தம்னு பெருசா இல்ல. ரொம்ப நல்லதா போச்சு. அப்பா, எனக்கு ஆண்டனி கிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பா. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. நீங்க பயப்படாதீங்கப்பா, இனிமே மயக்கம் போட்டு விழ மாட்டேன். என்ன இருந்தாலும் இப்படி பார்க்குறான்? போப்பா போ. வாங்க. கல்யாணத்தை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு பண்ணலாம் தான் எங்களோட பிளான். எங்களுக்கும் அதில் ஆட்சேபணி எதுவும் இல்லை. அப்போ நாங்கள் கிளம்பட்டுங்களா? சரிப்பா. சரி, வாடா. மாமா, அத்தை போயிட்டு வரேன். சரிப்பா, வரேன்.
செந்தமிழின் சுவையுடன் செந்தளிரின் மனமுடன் எண்ணிமைக்குள்ளே நீ வா, என்னுயிரின் உலகாய் வா. சத்தமிட்டு நெஞ்சுக்குள்ளே நான் உறங்கும் நேரத்திலே காதலத்தான் சொல்ல இல தூக்கம் போகுது, பின்ன காதுக்குள்ள சொல்ல சொல்லி கெஞ்சி கேக்குது. தேனூரும் முந்தன் மொழியில் மாமழை தேன் கொண்ட சுவையில் மீனோடும் முந்தன் விழியில் மாணிக்க நில உள்ள முகமும் இருவரும் ஒரு முறை இணைந்தாலே மனம் எங்கும் சிரித்திடும் தன்னாலே ஒளியாய் விழுந்தாய் என்னுள்ளே. செந்தமிழின் சுவையுடன் செந்தளிரின் மனமுடன் எண்ணிமைக்குள்ளே நீ வா, என்னுயிரின் உலகாய் வா. யாரோடும் சொல்லாதே இதயம் சுமக்கும் காதல், கண்ணுக்குழி ஒரு துளி அழகே யாரும் கனதொரு அழகு. மாம்பழ கனி கொண்ட சுவை போலே நினைக்கிற இனிப்பாய் நெஞ்சில் நீ ஒளியாய் விழுந்தாய் என்னுள்ளே. செந்தமிழின் சுவையுடன் செந்தளிரின் மனமுடன் எண்ணிமைக்குள்ளே நீ வா, என்னுயிரின் உலகாய் வா. சத்தமிட்ட நெஞ்சுக்குள்ளே நான் உறங்கும் நேரத்திலே காதலத்தான் சொல்ல இல தூக்கம் போகுது, பின்ன காதுக்குள்ள சொல்ல சொல்லி கெஞ்சி கேக்குது. செந்தமிழின் சுவையுடன் செந்தளிரின் மனமுடன் எண்ணிமைக்குள்ளே நீ வா, என்னுயிரின் உலகாய் வா. டேய் நாம போக வேண்டாமா? போகணும்டா. சரக்கு அடிக்கணும்ல? அடிக்கணும்டா. தூங்க வேண்டாமா? தூங்கணும்டா. டேய் தாசு, நீ போய் வண்டி ஏறா. ஓகே. போடா. எவனோ போட்டு தள்ளிட்டான் போல. நீ வண்டி ஏறா. கல்யாண விஷயம்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? அதை பற்றி சொல்ல தானே நான் வந்தேன். பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் வச்சு கல்யாணத்தை முடிச்சிடலான் இருக்கோம். அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா? அவங்களும் அதை தான் விரும்புகிறாங்க. அப்போ ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிண்ணா. ஆ அம்மா, நான் எப்படி இருக்க? இப்ப உன்னை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் போயிட்டு வரேம்மா. ஏன்டி அவளுக்கு இன்னைக்கு கிளாஸ் இல்ல? இன்னைக்கு அவ போகலைங்க. ஏன் போல? இன்னைக்கு அவ ஃப்ரெண்ட் யாருக்கோ கல்யாணமா. அது எந்த ஃப்ரெண்ட்? தெரியலங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ்னு சொல்லிட்டு போறா. இப்போ 2 பேரும் இங்கே சைன் பண்ணுங்க.
சாட்சி கையெழுத்து வாங்க. நான் போடுறேன் சார். இங்கே போடுங்க. சரி சார். ஏய், தாசனா மாலை கொடு. இந்தப்பா. டேய் இந்தடா. அண்ணா கொஞ்சம் உள்ள உள்ள. சூப்பர்ண்ணா. சரிங்கண்ணா. நம்மளா சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? இப்படி வா. வாங்க. சரிப்பா, நான் கிளம்புறேன். அண்ணா ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போங்க. கண்டிப்பா வருவேன், நீங்க போங்க. முக்கியமா ஒரு ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு. நான் அப்புறம் வரேன். சரிண்ணா. இங்க என்னதான்டா நடக்குது? 2 பேரும் ரூமுக்கு போய் கதவை சாத்தி ரொம்ப நேரம் ஆச்சு, சத்தத்தவே காணோம். டேய் கூப்பிடுறா, ஏதாவது சாப்பிட்டுட்டு தூங்க சொல்லு. கை காலெல்லாம் அப்படியே நடுங்குதுடா. டேய் இங்க பாருங்க, இன்னைக்கு 2 பெக்காவது அடிக்காம நான் படுத்து தூங்க முடியாது. நீ போய் கூப்பிடு. போ போ. நானா? என்னாலாம் முடியாது. உங்ககிட்ட போய் எட்டி பார்க்க சொன்னாங்க, போய் கதவை தட்டுறா. மதியம் ரூமுக்குள்ள போனவன் தான் எவ்வளவு நேரம் ஆச்சு, நம்மளவே மறந்துட்டான்டா. கல்யாணமே பண்ண மாட்டேன்னு சொன்னா? இதுக்கு தான்டா சொல்றது, இதுக்கு தான் சொல்றது, இந்த காலத்துல எவனையும் நம்ப கூடாது. தாசனா கதவு திறந்துட்டாங்க. என்ன எல்லாரும் ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? சாப்பிடணும்ல. எங்களுக்கு எதுவும் வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. ஓகே சரி. ஆமா, இங்க பால் வாங்குற பழக்கம்லாம் இல்லையா? பாட்டில் தான் வாங்கணும்னு தெரியாதா? என்னது? இல்ல இங்க லேடிஸ் யாரும் இல்லாதா? இல்ல நாங்க பிளாக் டீ தான் சாப்பிடுவோம். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம், நான் உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். இல்ல இல்ல ஒரு 5 நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன். ரெடியா இருங்க, வந்துகிட்டு இருக்கேன். போதும் வாங்கடா, சீக்கிரம் வாங்க. வா வா வா, ஏறு ஏறு. போ போ போ. வா வந்து உட்காரு. நான் உட்காந்துக்கிறேன், நீ சும்மா நக்கல் பண்ணாதடா. ஏய் வந்து உட்கார்றா, அவன் இப்போ பால் வாங்கிட்டு வந்துடுவான். பாலா? அது எதுக்கு? அது இங்க பால் எல்லாம் வாங்க மாட்டீங்களான்னு சும்மா தான் கேட்டேன். உடனே பால் வாங்குறேன்னு கிளம்பிட்டாரு. டேய் அவனை ஃபோனில் கூப்பிடு.
இவன் எங்கடா போய் தொலைஞ்சான்? போனை எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஏதாவது ஃப்ரெண்டை பார்த்து பேசிட்டு இருப்பான் போல இருக்கு. கொஞ்ச நாளாவே அவன் ஃப்ரெண்டுன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கான். ஆண்டனி அண்ணா, என்னடாச்சு? என்னடாச்சு? என்னாச்சு? ஆண்டனி அண்ணா, என்னடா சொல்றா? அந்த ரோட்ல அவனுங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க வந்து பாருங்கடா. வாங்கடா. ஐயோ, இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் பசுமை காய்ந்து போனதே, உயிரின் பாரம் நினைவை தேட கண்ணின் நீரம் பொழிந்ததோ. இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் பசுமை காய்ந்து போனதே, உயிரின் வாரம் நினைவை தேட கண்ணின் நீரம் பொழிந்ததோ. அந்தி நேரம் கடந்துமே என்னை தாக்கும் உன் காணலே, அந்தி நேரம் கடந்துமே என்னை தாக்கும் உன் காணலே, அலையினோசையாவுமே அழுகை தந்தே போகுதே, உனை தேடும் உறவே. இலைகள் எல்லாம் உதிர்ந்து போய் பசுமை காய்ந்து போனதே, உயிரின் பாரம் நினைவை தேட கண்ணின் நீரம் பொழிந்ததோ. பூக்கள் வீசும் வாசமே போன பின்பும் வீசுமே, பூக்கள் வீசும் வாசமே போன பின்பும் வீசுமே, விழியின் ஈரம் தீருமோ உன்னை என் விழி காணுமோ, வலியே என் விதியோ. அவன் போய் சேர்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனை யார் கொண்டாங்க எது கொண்டாங்கன்னு இது வரைக்கும் நமக்கு தெரியல. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்டா. நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுதுன்னா அதை நாம தாண்டா தேடி போனோம். நீ ரஃபீக்கு கால் பண்ணு. ரஃபீக்கு, உன்னை கொஞ்சம் பார்க்கணுமே. எங்க? சரி.
இப்போ அவனை என்ன பண்ணலாம்? பழிக்கு பழி வாங்க வேண்டியதுதான். காதர் பாய், அவங்க கேட்குற பொருளை எடுத்து கொடுத்து. நீ கூப்பிட்டதும் விஷயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு மச்சான். நான் இங்க ஃபுல்லா விசாரிச்சுட்டேன். அது இந்த ஊரை சேர்ந்த டீம் இல்ல, என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். அவங்கள்ட்ட விஷயத்தையெல்லாம் நான் சொல்லிட்டேன். எதுக்கும் நீ ஒரு தடவை போய் அவனை பார்த்துரு. பழைய கூலிப்பட டீம் தான் அவன். இப்ப தொழிலெல்லாம் பண்றது இல்ல. அப்படிப்பட்டவனை பார்த்து என்ன பிரயோஜனம்? அந்த தொழில் பண்ணலனாலும் அவனுக்கு அந்த மாதிரி ஆளுகளோட நல்ல பழக்கம் இருக்கு. அவனே தேடி கண்டுபிடிக்கிறதா சொல்லியிருக்கான். அப்படி அவன் சொன்னானா அவன் செஞ்சிருவான். நீ தைரியமா போயிட்டு வாடா, கண்டிப்பா ஏதாவது குழு கிடைக்கும். நான் அதை உறுதியா சொல்றேன். அவன் இப்ப எங்க இருக்கான்? அவன் நம்பரை நான் உனக்கு அனுப்புறேன், நீ கால் பண்ணி பேசிரு. அவன் சொல்ற இடத்துக்கு நீ அவனை போய் பாத்துரு. ஆண்டனி. ஆமா, ரஃபீக் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தார்ல. டீம் நிறைய இருக்கு, ஆனா அவங்க போலீஸ்கள் எல்லாம் பட மாட்டாங்க. அதை செஞ்சது வேணுங்களாத்தான் இருக்கணும். ஆனா சரண்டர் ஆகுறது வேற டீம். அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க வெளியே வர மாட்டானுங்க. பெட்டி கிடக்கிற மாதிரியும் கஞ்சா கடத்துற மாதிரியும் ஆட்டோக்கார மாதிரியும் தான் இருப்பானுங்க. ஆனா ஸ்கெட்ச் போட்டா அடிச்சு தூக்கிடுவானுங்க. இதுல பல பேரு பல இடங்களை சேர்ந்தவங்களா இருப்பானுங்க. இவனுங்க எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் இருப்பான். வேலை வரும்போது கூப்பிடுவான். வேலையை முடிச்சுட்டு எவிடன்ஸ் இல்லாம எஸ்கேப் ஆயிடுவானுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உன் தம்பியை போட்டது இவனாத்தே இருக்கும். ஆண்ட்ரஸோட ரைட்டன் ஆண்டோ. இவனுடைய முழு பெயரு இரும்பன் ஆண்டோ. ஏய், ஆம்பளைங்க இருந்தா பொம்பளை பிள்ளைங்களை கரெக்ட் பண்ணுவான், கூட்டிட்டு போவான், சில மேட்டரையும் முடிச்சிருவான். அதுக்கப்புறம் வேண்டாம்னா விட்டுணும்டா. அதை விட்டுட்டு கூட படுக்கும் போதும் கூட இருக்கும் போதும் எல்லாத்தையும் வீடியோவும் போட்டோவும் எடுத்து வச்சு அவ அப்பனுக்கு அனுப்பி வச்சு அவங்கிட்ட லட்ச லட்சமா கேட்ட பாரு. அதுதான்டா ரொம்ப சீப்பான பிசினஸ். தெரியாம பண்ணிட்டேன். இந்த வார்த்தையை நீ அவன் அப்பங்கிட்ட சொல்லலையடா. இவன் அந்த ஆளுக்கு எவ்வளவு கேட்டான்? 50 லட்சம். 50 லட்சம் கேட்கிற அளவுக்கு நீ என்னதான் வீடியோ எடுத்து வச்சிருக்க? இவனோட போன் எங்கடா? பரவாயில்ல, நல்லா இருக்கேடா. உள்ள இந்த மேட்டரா தான் இருக்கு. உன்னோட வேலையும் இதுதானா? இல்லைண்ணா, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால பணம் கொடுத்தாலும் நீ அடங்க மாட்டடா. பணம் தீர்ந்து போச்சுன்னு மறுபடியும் கேட்ப. இதை காட்டி தினம் தினம் அவளை நீ தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்ப. எனக்கு பணம் ஒண்ணு வேண்டாம். நீ கேட்டது 50, அவரு ஆண்ட்ரு கிட்ட கொடுத்தது 25. அப்புறம் உன்னோட தொந்தரவு இருக்காதுல்ல. உன் அம்மாவை நீ வீடியோ எடுக்க வேண்டியதானே? இவனை கொண்டு போய் கடல்ல எங்கேயாவது தூக்கி எரிஞ்சிருக்கடா. அதே டீம்ல இருக்க இன்னொருத்தன் பைஜவ், பேட்ட பைஜவ்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொல்ல போனா கஞ்சா வியாபாரம் பண்றவன். நிஜமான வேலை போட்டு தள்ளுறதான். ஸ்கூல் பிள்ளைகளை வச்சுதான் பிசினஸ் பண்றான். ஊர்க்காரங்களுக்கு இவன் பெரிய தொந்தரவு தான். ரொம்ப டார்ச்சர் பண்ணா மக்கள் எல்லாம் போலீஸ்ல போய் சொல்லுவாங்க. உடனே அவங்க அவனை கூப்பிட்டு சொல்லுவாங்க. எவன் கம்ப்ளைண்ட் பண்றானோ அவன் கதை அவ்வளவுதான். சரக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேரணும். கையில பாக்கெட்ல வச்சுட்டு சுத்தாத, பேக்குள்ள வச்சுக்க, புரியுதா? சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? என்னோட இடத்துல தான். ஏவன் சார் அவன்? அவனை நான் பாத்துக்கிறேன். இல்லை, இன்னைக்கு கொடுக்க மாட்டேன். ஓகே சார். ஏய், அதை இப்படி குடி. என்ன விஷயம்னா? ஒன்றும் இல்லைடா, போகிற வழியில் செக் பண்ண போகிறாங்களா, மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் போங்க. அண்ணா, நாங்கள் இங்கே வர்றதை அந்த உத்தமன் பார்த்துட்டான். அவனை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்புங்க. சரிண்ணா.
அடுத்தது பிளாஸ்டிக் பெனு மருந்து வியாபாரம். லோக்கல் மருந்து இல்ல, ஹெவி மருந்து. மருந்துகளை பிளாஸ்டிக்ல போட்டு பல இடங்கள்ல புதைச்சு வச்சிருவான். கஸ்டமர் வரும்போது எடுத்து கொடுத்துருவான். அவனை தெரிஞ்சவங்க யாரும் அவன்கிட்ட மோத மாட்டாங்க. அப்படி மோதுனா போட்டு தள்ளிடுவான். இவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்ட்ரோஸ் ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவான். சரக்கு வேணுமா? சரி நீ போ, நான் கொடுத்து அனுப்புறேன். சரிண்ணா. பிளாக்கா ஒயிட்டா? ஒயிட். ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, எவ்வளவு வேணாலும் பரவாயில்ல. ம் வாங்க. நான் பல வருஷமா இந்த தொழில் பண்றேன்டா. சரக்கு வாங்க வந்தவங்களா என்ன தூக்க வந்தவங்களான்னு எனக்கு தெரியும்டா. நீங்களாம் சேர்த்து போய் 16வது நாள் நான் வெளில வந்துருவேன்டா. போடாம், சாகுற அளவுக்கு நான் ஒண்ணு குத்தலடா. வாட்டர் ஷாஜி பேரு மாதிரி தான், சாராயம் காய்ச்சறது அவனோட தொழில். இவன்ட்ட பாம்பெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அது ஏன்? அதை போட்டு தானே சாராயமே காய்ச்சுவான். எப்படி இருக்கும்? ஏய் என்ன பண்ற? வரேங்க. இது எப்ப போட்டது? காலையில போட்டதுதாங்க. அவங்களுக்கெல்லாம் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். சீக்கிரமா குடிங்க. ஆண்ட்ரோனே, இங்க அப்படி பிரச்சனையில ஒண்ணு இல்ல. ஏதாவது பிரச்சனையா ஆண்ட்ரோனே? யாரு? மனோஜா? அவனை நான் பாத்துக்கிறேன். வேண்டாம், ஆள் இருக்காங்க, நான் போய்க்கிறேன். இதோ நான் உடனே கிளம்புறேன். சரி. டேய் போதும், நிப்பாட்டு. ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். வாங்கடா. எங்க போறீங்க? வந்து சொல்றேன்டி. எங்க போனாலும் சொல்லிட்டு போலாம்ல. ஏண்டி சொல்லிட்டு போறதுக்கு நான் என்ன கல்யாணத்துக்கா போறேன்? என்னடா ரொம்ப தூரம் போறியா என்ன? என்ன விஷயமா பார்க்க வந்த? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பார்த்துட்டு இல்ல, போ. உன்னை வழி அனுப்பி வச்சுட்டு போறேன்டா. பாம்பு ரத்தீஸ் பேருக்கு ஏத்த மாதிரி அவன் ஒரு விஷப்பாம்பு தான். நாம ஒரு ஸ்கெட்ச் போட்டோம்னா அவன் நம்மளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்சை போட்டு நம்மளை தூக்கிடுவான். அடிக்கிறதா இருந்தா நம்ம வீட்டுக்கே வந்து அடிச்சிருவான். கிட்ட சொல்லி வை, இனிமே என் பசங்க கிட்ட விளையாடக்கூடாதுன்னு சொல்லு. விளையாடுனா மறுபடியும் வருவேன். இன்னொரு தடவை நான் வந்தேன், உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு தான் போவேன். கொன்னுடுவேன்னு சொன்னா கண்டிப்பா கொன்னுடுவேன்.
பலி தீர்த்திடும் போராட்டமே தலை வீசிடும் களியாட்டமே பகை தேடி வந்தாட நானே கண நேரமே ரணமாகுமே விழி அல்லாட்டுமே பலி தீர்த்திடும் போராட்டமே தலை வீசிடும் களியாட்டமே பகை தேடி வந்தாட நானே கண நேரமே ரணமாகுமே விழி அல்லாட்டுமே சோலே 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 நெல்சன் அண்ணன் வந்திருக்காரு. அவர் முன்னாடி வந்துட்டாரா? ஏதோ லோடு இறக்கணுமா? சரி நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டே வாடா. அடுத்த 2 நாளைக்கு நாங்க இங்க இருக்க மாட்டோம். யாராவது வந்து எங்களை கேட்டாங்கன்னா நாங்க இங்க தான் இருக்கோம், சரக்கு டெலிவரி எடுக்க போயிருக்கோம்னு சொன்னா போதும். சரிங்கண்ணா. இன்னைக்கு கண்டிப்பா லோட ஏத்தியே ஆகணும். நான் இப்ப வந்துடுறேன். சரி சரி, உன்னை நான் அப்புறம் கூப்பிடுறேன். வாடா. என்னடா? கொஞ்சம் பணம் தேவைப்படுதுண்ணா. எங்க போறீங்க? 2-3 சர்ச்சுக்கு போக வேண்டியது இருக்குண்ணா. அது நல்ல விஷயம் தானே. கூட இவங்களுமா? ஆமாங்கண்ணா, நாங்களும் தான். ஒரே நேரத்துல எல்லாரும் போனா எப்படி? இன்னைக்கு லோடு இருக்குல்லண்ணே, அதுக்கப்புறம் அடுத்த வாரம் தானே, அதுக்குள்ள நாங்க திரும்பி வந்துருவோம். அப்ப சரி, உனக்கு எவ்வளவு வேணும்? வேண்டாண்ணே. அண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். சரி, பேசிட்டு வா. சொல்லு ரஃபிக்கு. ஆண்டனி, ஆமா போன விஷயம் என்னாச்சு? இனிமே எல்லா விஷயமும் ஈஸி தான். நாம யாரு என்னங்கறதே அவனுங்களுக்கு தெரியாதுல்ல. நம்ம தான் எந்த எவிடன்ஸும் விட போறது இல்லையே. டேய், எல்லாம் ரெடியா? டேய், நீ அந்த வெல்டிங் செட் எடுத்து வை. சரிண்ணா. இங்க சொன்னேன். சரி, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்? வேலை முடிஞ்சதும் நாங்க கிளம்பிடுவோம். அது இன்னும் முடிவு பண்ணலாம். அண்ணா, சரி ரஃபிக், நான் அப்புறம் கூப்பிடுறேன். இன்னைக்கு லோடு எத்தனும், கொஞ்சம் பிஸி. ஓகே. என்னோடு நீ கண்ட நேரங்கள் எல்லாமே என்னாலும் பூ பூக்குமே கண்ணோடு நீ தந்த வாரங்கள் எல்லாமே உள்ளூர தீ மூட்டுமே என்னோடு நீ கண்ட நேரங்கள் எல்லாமே என்னாலும் பூ பூக்குமே கண்ணோடு நீ தந்த வாரங்கள் எல்லாமே உள்ளூர தீ மூட்டுமே சில கொண்ட அலையாக ரண கொண்ட புலியாக நீ ஓடோடிவா சில கொண்ட அலையாக ரண கொண்ட புலியாக நீ ஓடோடிவா சோலே 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 சோலே
அண்ணா சரக்கு இருக்கா? மறுபடியும் இவனையே கூட்டி வந்து என்ன மாட்டி விட பாக்குறியா? அன்னைக்கு நான் வேணும்னே செய்யலண்ணே. உன்னை காட்டலைன்னா என்ன பிடிச்சி உள்ள போட்டுருவான்னு நானுங்க பயத்துல தான் சொல்லிட்டேன். அது போகட்டும், இவன் யாரு? அண்ணா இது அடிக்கிற டைப் இல்ல, வாங்கி விற்கிற டைப்பு. மஃப்டியில் எவனாவது வந்திருக்கானா? அதெல்லாம் இல்லைண்ணே. ஆளை பார்த்தா எனக்கு தெரியாதானே, நான் அப்படி கூட்டிட்டு வருவேனா? இது மட்டும் பிரச்சனையாச்சு, உன்னையும் நான் போட்டுருவேன். இந்த தடவை தப்பு நடக்காதுண்ணே. இங்கே நில்லு, வரேன். நான் தான் சொன்னேன்ல, சரக்கு இங்கே தான் இருக்கு. அண்ணா எடுத்துட்டு வருவார். உனக்கு நல்லா தெரியுமா? கேரண்டிப்பா. நீ இங்கே வெயிட் பண்ணிட்டு, நான் போயிட்டு வந்துடுறேன். என் கமிஷனை மறந்துடாதப்பா. சரி போயிட்டு வா, தரேன்டா. மண்ணோடு நீர் சிந்த மேகங்கள் விண்ணோடு இடியாக விலை பேசுமே. ரத்தத்தின் நீர் சிந்தி யுத்தங்கள் என் முன்னே உயிர் போக வாழ்வீசுமே. அடியே, என்னங்க இன்னைக்கு இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? நான் அவன் வீட்டில் இருந்தேன்டி, பணம் வாங்கணும்ல. உங்களை பார்க்கணுன்னு 2 பேர் வந்திருக்காங்க. என்ன பார்க்கறதுக்கா? அது யாரு? உள்ள உட்காந்துருக்காங்க, சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு இருக்காங்களா? Oh
என்னண்ணா சாப்பிட்றீங்க? 2 தோசை கொண்டு வா. அண்ணா லைனுக்கு ஒரு 2 தோசை. எனக்கே ஸ்கெட்ச் போட நீங்க எல்லாம் யாருடா? சும்மா வந்து போட்டு தள்ளிட்டு போலான்னு வந்தீங்களா? நான் விஷ பாம்புடா. என்ன தொட்டா தொட்டவன் உயிரோட இருக்க மாட்டான். ஆண்ட்ரோ அவன் தான் வில்லன். உன் தம்பியோட சாவுக்கு தேதி குறிச்சவன் சாமுவேல் டிசோசா நெல்சன். ஆண்டோ, இவன் பேர் ராய் மார்ட்டின். கோடி கோடியாக பணம் இருந்த என்ன பிரயோஜனம்? அது எல்லாமே இப்போ அவன் பார்ட்னர் பேரில் இருக்க. பார்ட்னர்ஷிப்பை கட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறான். பார்ட்னருக்கு பாதி கொடுக்க அவனுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு பாதியெல்லாம் தேவைப்படாதுல்ல. முடிச்சிடுங்க, கதையை முடி. இன்னைக்கே முடிச்சிடு. எங்க? நான் சொல்றபடி செஞ்சா போதும். தினமும் சரக்கு அடிக்காம பாருக்கு வருவான். அப்போ முடிச்சிடுங்க. வைஜு, அவனை முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பி போய் கேமரா ரூம்ல போய் ஹார்ட் டிஸ்க் எடுத்துடு. வேலை முடிஞ்சதும் எஸ்கேப் ஆயிடுங்க. புரியுதா? கிளம்புங்க. ஆண்டோ, எல்லாருக்கும் இதை கொடு. சரிண்ணா. எனக்கு இன்னைக்கு பேர் போதும்டா. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. டேய் போங்க போங்கடா. சீக்கிரம் வாங்கடா போலாம். போங்க. ஹலோ. நெல்சன் சார்,
நான் எஸ்ஐ ராமச்சந்திரன் பேசுகிறேன். அப்புறம் உங்கள் விஷயம்லாம் நல்லா போய்கிட்டு இருக்குல்ல? எனக்கு எல்லாம் தெரியும் சார். பிரபல தொழிலதிபர் ராய் மேத்யூ கொலை செய்யப்பட்டார். கொன்னது ரதீஷும் அவன் டீமும். அதை செய்ய சொல்லி அனுப்பி வச்சது யாருன்னு தெரியும். அதை செஞ்சவங்க யாருங்கிறதும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நெல்சன். அப்புறம் நம்ம கணக்கு எப்படி நெல்சன்? கிடைச்சதுல பாதியை எனக்கு கொடுத்துருவல்ல? எனக்கு நல்லா தெரியும் நீ அதை தந்துடுவேன்னு. தந்து தானே ஆகணும். எஸ்ஐ சார், நீங்கள் கேட்காமலே தரவன் தான் இந்த நெல்சன், தெரியும்ல? எதுக்கு சார் கணக்கு வழக்கு பார்க்குறீங்க? நம்ம குடோனில் மீட் பண்ணலாம். கேஷ் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துருமா நெல்சன்? கண்டிப்பாக வரும். இதுக்கு முன்னால் வந்திருக்கல? இது அந்த மாதிரி டீல் இல்லையே, கொஞ்சம் பெரிய டீல் ஆச்சே, அதனால பாதி தர கஷ்டமாக இருக்குமே. சார், சின்ன வயசுலேருந்தே நான் தனியாக இருந்து பழக்கப்பட்டவன். நண்பர்கள் குடும்பம்னு எதுவும் இல்லை. அன்பு பாசம்னு காட்ட அம்மாவும் இல்லை. ஆனால் என்கிட்ட இருந்தது பணம் மட்டும்தான். அந்த பணம் தான் என் நண்பர்கள், என் சொந்த பந்தம்னு நினச்சி கோடானு கோடியாக வளர்த்துருக்கேன். அந்த சொந்தங்களை உங்களுக்கு தரதில் எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் போகலாம் சார். வீடு தேடி உங்களுக்கு பணம் வரும். சாரோட காதலி வீட்டுக்கு. டீல் ஓகேவா? அது போதும், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். சரி, அப்போ நான் கிளம்புறேன். கிளம்பலாம் சார். ஆண்டோ, பாதி வேணுமா? மொத்தமாக கொடுத்துடுங்க, எடுத்துகிட்டு போட்டோம். போலீஸ்டா, பார்த்து. மிச்சம் மீதி இருந்தால் நம்ம எல்லாம் மாட்டுவோம். தெரியுண்ணே. ம். டேய், இதுக்கு முன்னாடியே உன்ன மாதிரி பல பேரை நான் பார்த்துருக்கேன்டா. அவனுக்கு எவன் முன்னாடியே தோத்ததில்லடா இந்த ராமச்சந்திரன். பெரிய இவரு வந்துட்டாரு. அவனுங்க வந்திருப்பாங்கடா. நீ ஒருவேளை ஜெயிச்சிருப்ப. ஆனா இந்த தடவை நீ தோத்து போயிட்டடா. வாடா. எவனோ போட்டு தள்ளிட்டான் போல. நீ வண்டி ஏறா. ஆண்டோ, நம்ம மேனுவல் பாயில தெரியும்ல? ஆண்டனியோட தம்பி தானே? ஆமாம், அவன் உயிரோட இருக்கக்கூடாது. சரிண்ணா. அண்ணா, நெல்சன் முதலாளி வந்திருக்காரு. அவர் ஏற்கனவே வந்துட்டாராண்ணா? ஆமாம், ஏதோ லோடு இறக்கணுமா? சரி, நான் போய் பார்க்குறேன். ஆ, டே வாடா. இந்தாடா. அடுத்த 2 நாளைக்கு நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம். சரிங்கண்ணா. சரக்கு இன்னைக்கு நைட்டுக்கே ஏற்றி விட்டுறேன். நான் இதோ வந்துடுறேன். ம். சாமுவல் டிசோசா நெல்சன். ஏய்
விஷயமும் ரொம்ப ஈஸி தானே. அப்படி எல்லாத்தையும் நீ சாதாரணமா நினைச்சிடாத. அதுக்கு நம்ம தான் காரணம்னு யாருக்கும் தெரியாதுல்ல. அதெல்லாம் ஓகே தான், ஆனா போலீஸ்காரங்க அதுக்கு நாம எந்த எவிடன்ஸும் விட்டு வைக்க போறது இல்லைல்ல. டேய் எல்லாம் ரெடியா? ரெடிண்ணா. டேய் அந்த வெல்டிங் செட் எடுத்து வை. என்னது? அட உன்கிட்ட இல்லப்பா, நான் இங்கே சொன்னேன். வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்? வேலை முடிஞ்சதும் நாங்கள் எஸ்கேப் ஆயிடுவோம். எங்க போக போற? அது இன்னும் முடிவு பண்ணல. அண்ணா ஓகே ரஃபிக், நான் அப்புறமா கூப்பிடுறேன். எனக்கு லோட் ஏற்ற வேண்டியது இருக்கு, கொஞ்சம் பிஸி. ஓகே. எதுக்கு இங்க வந்த? எனக்கு ஒரு கிஸ் கொடு, இப்பயே கொடு. சரி, நம்ம விஷயம்லாம் என்னாச்சு? அப்புறம் இப்ப போ. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது எனக்கு கல்யாணம் வேண்டான்னு? என்ன காதல் கத்திரிக்கான்னு ஏதாவது இருக்கா? இருந்தா எந்த ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாதுங்க, ஏதோ ரெஜிஸ்டர் மேரேஜ்னு போறா. ஹலோ. ஹலோ நெல்சன், நான் தான் தயானந்தன். எப்படி இருக்கீங்க சார்? எங்களை மறந்துட்டீங்களா என்ன? மறக்கலாம் இல்லையா, ஏதாவது தேவை ஏற்படும் போது தானே கால் பண்ண முடியும். சரி, நீ இப்போ எங்கே இருக்க? நம்ம பயலுக்கு ஒருத்தனுக்கு கல்யாணம், அங்கே இருக்கேன் சார். ஓ, ரொம்ப பிஸியாக இருக்கியா? சரி, நீ எப்போ ஃப்ரீயாக இருப்ப? எனக்கு தனியாக உங்ககிட்ட பேசணும். எங்கேன்னு சொல்லுங்கள், வந்துடுறேன். நீ வர வேண்டாம், நானே வரேன். நான் எங்கே வரணும்னு மட்டும் சொல்லு. என்னோட குடோன் தெரியும்ல சார், அங்கே வந்துடுங்க. சரி, நான் அங்கேயே வந்துடுறேன். வணக்கம் சார். அப்படி என்ன முக்கியமான வேலை சார்? நெல்சன், நாளைக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் தான் என்னோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். அது அவன் என் ஸ்டேட்டஸுக்கு ஏற்றவனா இல்லைன்னா வலிக்காமல் நேராக விஷயத்துக்கு வாங்க. நெல்சன், எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய. என்னன்னு சொல்லுங்கள். இவன் மேனுவல் ஆச்சே? ஆமாம், காயலாங்கடையில் துண்டை பொறுக்கிறவன்.
அவனுக்கெல்லாம் என் பொண்ணை கொடுத்துருவனா? இவன் கதையை தான் நீ முடிக்கணும். நீங்க கவலை விடுங்க சார், இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். நம்ம பையன் சார், சொன்னா கேட்டுக்க போறான். சொல்லி கேட்கலனா என் பேச்ச மீற மாட்டான். இனிமே அவன் என் பொண்ணை பார்க்கக்கூடாது, புரிஞ்சுதா? எவ்வளோ வேணும்? அது வந்து எவ்வளோ வேணும்னு எனக்கு கால் பண்ணி சொல்லு. ஆனால் என் பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. இங்கே பாருங்க சார், நெல்சன் ஒரு டீலை ஒத்துக்கிட்டா அதை காதும் காதும் வச்ச மாதிரி முடிப்பான். நீங்கள் தைரியமாக போங்க, அவன் இனி உங்கள் பொண்ணு பின்னால் சுத்தவே மாட்டான். நம்பிக்கையாக போங்க. ம். ம் 5656 புரொடக்ஷன் சுபாஸ்கரன் வழங்கும் நகுல் நடிப்பில் வாஸ்கோட காமா ஆகஸ்ட் 2 முதல் உங்கள் திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.